மக்களே, பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லாம் கேட்கும்போது, நான் இன்னைக்கு பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க போது, எதிர்பாராத நெறைய மொமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அப்படி என்ன சம்பவங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. ஓகே. 1 எவிக்ஷன் ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றதையும், 2 பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க கெஸ்ட்டா. உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்ச நபர்களாக. அப்புறம் 2 சண்டைகள் நடந்திருக்கு. 4 ஏவிகள் வரப்போகுது, இன்னொரு ஏவி வேற இருக்குன்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, ஹைக் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் நீயும் எங்க பக்கம் வரக்கூடாது, நாங்களும் அந்த பக்கம் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல. கானா வினோத்தும் பிரவீன் ராஜும் எச்சரிச்சிருப்பாங்க, வராத இதுக்கப்புறம் நாங்களும் பக்கம் வரமாட்டோன்ற மாதிரி திவாகர் கிட்ட சொல்லியிருப்போம். ஆனா திவாகர் அதெல்லாம் முடியாது, நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறாரு போல இருக்கு. திவாகர் மற்றும் கானா வினோத் உச்சகட்ட மோதலா போயிருக்கு. அதுல குறிப்பா ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? சட்டையை பிடிக்கிற அளவுக்கு சண்டை போயிருக்குது மக்களே. சட்டையை பிடிக்கிற அளவுக்கு சண்டை போயிருக்கு. இது விடி காலையிலே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வேக்கப் சாங் போட்ட உடனே நான் எழுந்து உட்காந்துருணும் போல. இவங்க சண்டையை பார்க்கறதுக்கு நான் எழுந்து எப்போ வேக்கப் சாங் போடுவோம், போட்ட உடனே எழுந்து உட்காந்து என்ன சண்டை நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நேற்று தானே நானும் உன் பேச்சுக்கு வரமாட்டேன், உன் பேச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க. அதை ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? ஃபாலோ பண்ணாம அடிச்சுக்கிட்டா காலிலேயே சண்டை போட்டா என்னையா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பயங்கரமான சண்டை போயிருக்குதுன்ற மாதிரி தான் தகவல் வருது. ஆனா இது என்ன கான்டெக்ட், எதனாலன்னு தெரியல. பட் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு போயிருக்குன்றது தான் அப்டேட் வருது. இது ஒண்ணு மொதல் விஷயம். அது இன்னொன்னு இருக்கு, அது 2 சண்டையா. மொதல் சண்டை இப்ப. ஸோ நாங்கள் எப்படின்னா தூங்கி எழுந்தோடனே சண்டை போடுவோம், தூங்குறதுக்கு முன்னாடியே சண்டை போடுவோன்ற மாதிரி நைட்டுமே சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றது தான். இரவு நேரத்திலையும் ஒரு பயங்கரமான சண்டை போயிருக்கு. எதுக்குன்னு தெரில. ஸோ காலை முதல் இரவு வரை நாங்கள் 2 பேர் சண்டை தான் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, இதை புரிஞ்சுங்க. மொதல் விஷயம். இரண்டாவது, நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு காம்போ இஸ் பேக். சாண்டி மாஸ்டர், பிக் பாஸ் சீசன் 3யோட ரன்னர் அப் ஆன சாண்டி மாஸ்டர், பிக் பாஸ் சீசன் 3ல 5 லட்ச ரூபா பணப்பொட்டியை எடுத்துட்டு போன கவின் அவர்கள். ஸோ கவின் மற்றும் சாண்டியோட காம்போ பிக் பாஸ் வீட்டில் நுழைய போறாங்க அப்படின்றது தான். இதுல குறிப்பா சொல்லணும்னா, போன வாரம் தான் ஒரு விஷயத்த சொன்னாரு பிக் பாஸ். கானா வினோத் வெள்ளிக்கிழமை, அது பாத்தீங்களா என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க மக்களே. போன வெள்ளிக்கிழமை தான் கானா வினோத்துக்கிட்ட சொல்லி அமிச்சாரு, போயிட்டு ஜூனியர் போயிட்டு என் சீனியரை வர சொல்லுங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்குள்ள வர சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கானா வினோத்துக்கிட்ட சொல்லி அமிச்சிருப்பாரு. இப்போ அந்த சிஷியன், நம்ம குருவை பார்க்கறதுக்கு சிஷியன் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. அதுவும் கானா வினோத் வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஏன்னா சாண்டியை தான் அவரோட இலக்கா வச்சிருந்தாரு. அங்க சாண்டி மாஸ்டர், கானா வினோத், ஆஹா காம்போவே அருமையா இருக்கு. கூட கவின், அந்த காம்போவை யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் தட். இந்த சீசனே கவின் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டாரு. பட் திரும்ப வீட்டுக்குள்ள கவின் மற்றும் சாண்டியோட காம்போவில் பார்க்கும்போது சீசன் 3யோட ஞாபகங்கள், நினைவுகள்லாம் மீண்டுக்குள்ள வரும். ஸோ ஒரு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட். எத்தனை மணி நேரம் அவங்க வீட்டுக்குள்ள ஸ்பெண்ட் பண்றாங்களோ அது நமக்கு ஒரு விருந்தா இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் பயங்கர ஒரு ஃபன் மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த 2 பேருமே அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. கவின் ஒரு நல்ல ஸ்டேஜ் ஹீரோ இதுல இருக்காரு. சாண்டிய நிறைய படங்கள் வில்லன் ரோல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்கள் பிக் பாஸ் வீட்டுல வந்து பிக் பாஸ் கேட்டதற்காக வந்து இருக்காங்கன்னா, அதுதான் பிக் பாஸ் மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதையும் அன்பும் பாசமும்ன்றதை நான் பாக்குறேன். ஸோ அந்த 2 பேரை பார்க்குற எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஸோ நாளைக்கு இன்னைக்கு நீங்க குழம்பிடாதீங்க மக்களே. நான் நைட்டு ரெக்கார்ட் பண்றேன் நான் வீடியோ, அதனால நான் நைட்டு இன்னைக்குன்னு கனெக்ட் பண்ணிடுறேன், நாளைக்குன்னு அப்படி குழம்பிடுறேன். அதுதான் டிஃபரன்ஸ். எல்லாம் ஒரே நாளில் கணக்கு வரும். ஓகே, அதை மறந்துடுங்க. ஸோ நாளைக்கு இந்த திங்கட்கிழமை பொங்கல் மாதிரி, ஏகப்பட்ட சுத்துதே, நார்மல் அந்த தை பொங்கல் மாதிரி இருக்காது, மாட்டு பொங்கல் தரமான பொங்கலா இருக்கும். ஓகே, கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன். அடுத்து ஏவி லோடிங், 4 ஃபைனலிஸ்டோட ஏவி. ஸோ நாளைக்கு தான் போட்டாகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா டைமும் இல்லை, இருக்கிறதே 3 நாள். ஃபினாலே வந்து ஞாயிற்றுக்கிழமைனா வெள்ளிக்கிழமை சனி, இது 2 தான் இருக்குது, அதில் போட்டே ஆகணும். ஸோ ஏவி பயங்கரமான ஏவிஸ் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனக்கு என்னமோ வந்து விக்கல்ஸோட ஏவியும் பயங்கரமா எலிவேட் பண்ணியிருப்பாங்களோ விக்கல்ஸ் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கல்ஸ் கிட்ட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கு. சண்டை இருக்கு, ஃபைட் சண்டை இருக்கு, காமெடி இருக்கு, டாஸ்க் இருக்கு, குரூப் இருக்கு, நட்பு இருக்கு, அழுகை இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஒரு கலந்த கலவையா விக்ரமோட ஏவில எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஃபீல் வருது. அடுத்து இன்னொரு ஏவி எடுத்தா கூட இதுல 3 பேருக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. எந்த 3 பேர்னா, சபரி, விக்கல்ஸ் அண்ட் அரோரா 3 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமைன்னு பாருங்களேன். இந்த 3 பேருமே எல்லா எமோஷன்ஸுமே
ஷோகேஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் என் ஹைலைட் பாயிண்ட்டு. ஏன்னா சபரியும் கேம் நல்லா விளையாடிருக்கான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்திருக்கு, அழுது இருக்கான், கோவப்பட்டிருக்கான், டாஸ்க்கு, அன்பு, பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரால் ரேஞ்சில் சபரி இருந்திருக்கான். ஏதோ அந்த பேசுகிற இடத்துல மட்டும்தான் அங்கங்கே கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சபரி. மற்றபடி ஓவராலாக ஒரு நல்ல இடத்துல சபரி இருக்கிற மாதிரி அவன் ஏவியும் பயங்கரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நீங்கள் அரோரா கூட எடுத்துங்க, இனிஷியல் 5 வீக்ஸை விட்டுருங்க. அடுத்த தாண்டி அரோராவை பார்த்தீங்கன்னா கூட டாஸ்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க, பாயிண்ட் பேசுறதா இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் செக்மெண்ட்னு ஒரு லவ் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அரோராவோட ஏவிலுமே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு போடுறதுக்கு, எலமெண்ட்ஸ் இருந்து அழகாக இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அரோராக்கும் நிறைய ஏவி பயங்கரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக திவ்யா அவர்கள், எனக்கு திவ்யாவோட ஏவி தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க, டைட்டில் வின்னர் அவங்க இப்படிலாம் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் எவ்வளவு சொன்னேன், திவ்யாக்கு என்ன டாஸ்க்ல என்ன நீங்க சொல்லுவீங்க? பெருசா டாஸ்க்ல இந்த 3 பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது திவ்யாவுக்கு டாஸ்க்ல பெருசா ஒன்றும் கிடையாது. உண்மையா தான் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. இந்த 3 பேரோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வரும். திவ்யாவோடது சண்டை போட்டது கார் டாஸ்கோட ஹைலைட் வருங்க. கார் டாஸ்க்ல சண்டை போட்டது இதெல்லாம் வரும், அழுதது வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கறது பாயிண்ட், இது 3 வருமே தவிர்த்து நட்பு ரீதியிலையும் பெருசா திவ்யா கன்வெர்ட் ஆன அந்த நிறைய ஃபன் மூமெண்ட் இருந்திருக்குமே தவிர்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எதுவுமே அவங்களே ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியுது. அது ஏவியில் கன்வெர்ட் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அன்பு, பாசம், கேங்கு அதுலேயும் வரப்போறது இல்லை, லவ் மோட்லையும் வரப்போறது இல்லை. ஸோ அதில் திவ்யாவோட ஏவி தான் எப்படி இருக்க போகுதுன்னு ஆவலுன்னு காத்துட்டு இருக்கேன். ஏன்னா மற்ற 3 பேருக்கு எல்லாமே போகிறதுக்கான கண்டென்ட் இருக்கு. திவ்யா ஓவியை எப்படி எடுத்துட்டு வராங்கன்றதை பார்ப்போம். இது ஒன்று. நான் உடனே திவ்யாவோட கிட்டர்லாம் சொல்லிடாதீங்க. பட் இது லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, நீங்களே அந்த பர்ஸ்பெக்டிவ் எடுத்து பாருங்க. இவங்களுக்கு நிறைய எலிமெண்ட் இருக்கு. திவ்யாவை நம்ம மேஜரா எங்க பார்த்திருப்போம்னா சண்டை போடுறது, பாயிண்ட் பேசுறது தான் பார்த்துருமே தாண்டி டாஸ்க்ல பிரம்மாண்டமா நம்ம பார்த்தல. டிக்கெட் ஃபினாலே ட்ரை பண்ணாங்க. அதை தாண்டி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன். அந்த கான்டெக்ட்ல தான் சொல்றேன். உடனே வந்து என்ன இப்படி வச்சிடக்கூடாது. அடுத்து எவிக்ஷன் இருக்காமே, எவிக்ஷன் மக்களே, அந்த எவிக்ஷன் தான் எனக்கு ரொம்ப டுஸ்டா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதே எனக்கு குழப்பத்துல ரெக்கார்ட் பண்றது இந்த எவிக்ஷன் பகுதி தான். அது வந்து எவிக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து எவிக்ஷன்லாம் இப்படி பண்ணிருக்க கூடாது, ரொம்ப மோசமான ஒரு எவிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. அது எனக்கு தெரில. ஒரு பக்கம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் எல்லை மீறி திவாகர் சண்டை போடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல, அதை அவங்கள எவிக் பண்றாங்களா, ஃபைனலிஸ்ட்ல இருந்து 4 பேர்ல ஒருத்தர் எவிக் பண்றாங்களா, அதுவும் ஃபைனலிஸ்ட்ல இருந்து ஒருத்தர் எவிக் பண்ணா அது ஒரு ஷாக்கிங்கான எவிக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. ஷாக்கிங்கான எவிக்ஷனா இருந்தா யாரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சில பல வதந்திகள், ரூமர்லாம் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. சபரி ஒரு பக்கம், திவ்யா ஒரு பக்கம், அரோரா ஒரு பக்கம்னு இருக்காங்க. விக்கல்ஸ் மட்டும் விட்டாச்சு. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் போறாங்கன்ட்டு. ஆனா ஷாக்கிங்கான எவிக்ஷனா இருந்தா என்ன பொறுத்த வரையும் விக்கல்ஸ் ஷாக்கிங் கிடையாது, அரோரா ஷாக்கிங் கிடையாது. ஏன்னா நம்ம அன்அபிஷியல்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. அது அவங்க 2 பேரும் எவிக் பண்ணா அது நார்மல் கணக்குல தான் வரும், ஷாக் ஆகிறதுக்கு இல்ல. எய்தர் சபரி யாரு திவ்யா எவிக்ட் ஆனாதான் ஷாக்கிங்கான எவிக்ஷன். எப்படி திவ்யா அண்டு சபரிக்குள்ள யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆனா அது ஒரு மிகப்பெரிய திருப்பமா அமையும். தெரில என்ன எவிக்ஷன்னு. ஆனா எவிக்ஷன் சம்பவம் இருக்கு அப்படின்றதான் தகவல் வருது. அது ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ஸோட பயங்கரமான எவிக்ஷனா இல்ல வீட்டுக்குள்ள வந்து எல்லையை மீறி போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட எவிக்ஷனா அப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபைனலிஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.